நமச்சண்டிகாய். யாராச்சும் மீள முடியாத கஷ்டத்துல இருக்காங்கன்னா அவங்கள அம்பாள் சிம்மவாகனத்துல வர மாதிரி தியானிச்சுக்க சொல்லுவாங்க. ஏன்னா தேவி மகாத்மியத்துல மகிஷாசுர சம்ஹாரம் பண்ணதுக்கு அப்புறமா தேவர்கள் அம்பாளை போய் பிரார்த்திப்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, அம்மா நாங்க ஏதோ தேவர்களா போயிட்டோம், அமிர்தத்தை சாப்பிட்டதால எங்களுக்கு மரண பாதை கிடையாது. ஆனா இந்த மனுஷங்க நாங்க படக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் படுறாங்க, மேல மரண பாதை வேற இருக்கு. இவங்களால அவங்க கஷ்டத்துக்கு நடுவுல உன்னோட மந்திரத்தை சொல்ல முடியாது, ஒரு பூஜை பண்ண முடியாது, ஒரு புஷ்பத்தை சாத்த முடியாது. ஏன் கஷ்டம் வரப்போ உன்னோட ஞாபகம் கூட வராது. அவ்வளவு ஏன் கஷ்டம் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட அறிவில்லாம போயிடுமா? அப்போ உன்னுடைய பரம கருணையால அவங்களுடைய பாதைகள் எல்லாத்தையும் நீதான் ஒன்னொன்னா பார்த்து விநாசனம் பண்ணணும். ஏவமேத துவயா காரியம் அஸ்மத் வைரி விநாசனம். எங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய எதிரிகளா இருக்கட்டும், வெளியில இருக்கக்கூடிய எதிரிகளா இருக்கட்டும், அதை நீக்கி நீதான் எங்களை காப்பாற்றணும்னு பிரார்த்திப்பாங்க. நம்மளே கூட நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இந்த சுச்சுவேஷன்ல இருந்து வெளியே வந்துட்டா நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய டாக்ஸிக் என்வாயன்மெண்ட்ல நம்மளை வச்சிருப்போம். அப்போ மங்களாம் சோபனாம் சுத்தாம் நிஷ்கலாம் பரமாம் கலாம் விஸ்வேஸ்வரியும் விஸ்வமாதாம் சண்டிகாம் பிரணமாமியகம் அப்படின்னு சண்டிகா பரமேஸ்வரியா காமாட்சியை தியானம் பண்ண அவ நமக்கு அருள் செய்து காப்பாள். நமச்சண்டிகாயி.